மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக என் உயிரினும் மேலான ரசிக பெருமக்களுக்கு பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நேரடியான விஷயத்துல வந்துடுறேன் சார். சரவணன் அற்புதமா பேசினார். ரவிக்குமார் சார் பெருந்துறையில பிறந்தாலும் ஈரோடுன்னு பெருமையா சொல்லுவாரா, பெருந்துறைன்னு பெருமையா சொல்லுவாராம். நம்ம சரவண அவங்க ஊரை அரக்கோணம்னு சொல்றது கிடையாது, தாம் பேர்லயே தாமல் என்கின்ற கிராமத்து பேர் தான் வச்சிருக்காருன்னு சொன்னா இதுதான் நிதர்சனமான உண்மை. அதுவும் நாங்க சுட்டுக்கட்டுல வாழ்றோமா, இவங்க அப்பார்ட்மெண்ட்ல வாழ்றாங்களா? நீங்க அப்பார்ட்மெண்ட்ல வாழும் போது வருஷத்துக்கு ஒரு முறை மாவீரன் படத்துல சிவகார்த்திகேயன் மாதிரி வெறும் பேட்ச் ஒர்க்கா பார்த்து பார்த்து வாழ்க்கை ஓட்டுற உங்களுக்கே வசந்த வீசும் போது சுத்துக்கட்டுல சுற்றம் சூழ வாழக்கூடிய எங்களுக்கு எவ்வளவு வசந்த வீசுங்கிறத யோசிச்சு பார்த்து பேசுனீங்களா? அடுத்ததா வேற சொன்னாரு, இவங்கெல்லாம் வந்தா என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே டக்குன்னு நாங்க மருத்துவத்துக்கு போவோம், நீங்க எல்லாம் பல மைல் தூரம் மருத்துவத்துக்கு போறதுதாங்க நகரம், ஆனா வீட்லயே தாத்தா பாட்டிங்கிற மருத்துவரையே நாங்க வச்சிருக்கோம் சொன்னா எங்க வாழ்க்கை தாங்க வசந்தம். அந்நிய நாட்டுக்கு போனா பொருள் சேர்க்கலாம், நகரத்துக்கு வந்தா நாகரிகத்தை சேர்க்கலாம், ஆனா கிராமத்துக்கு வந்தா மட்டும்தாங்க நிம்மதியை சேர்க்கலாம். ஏசி கிடையாது, ஃப்ரிட்ஜ் கிடையாது, ஏசி இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்ல, வாஷிங் மிஷின் இல்ல, எங்களுக்கு எதுவுமே இல்ல, எங்களுக்கு நோயும் இல்ல. நாங்க கிராமத்துல எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இல்லாட்டியும் கூட பானையில அழகா குளிர்ந்த நீரை எடுத்து அள்ளி குடிக்கிறோம் பாத்தீங்களா, குளத்துல போய் குளிர்ந்த நீரை அள்ளி குடிக்கிறோம் பாத்தீங்களா, அங்கதாங்க முழுமையான வசந்தம் இருக்கு. மத்த பொண்ணுங்களை புறா அத்தை பொண்ணு மாதிரி பார்த்தா அது நகரம், அத்தை பொண்ண கூட பெத்த பொண்ணு மாதிரி பாக்குறதாங்க கிராமத்து வாழ்க்கை. இது ரொம்ப புதுசா இருக்கு, இது பெருசா ரூம் போட்டு சிந்திச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நடுவர்களே, மாட்டை வரைஞ்சி பொங்கல் கொண்டாடினா அது நகரம், மாட்டை வளர்த்து பொங்கல் கொண்டாடினா அதுதான் எங்க கிராம. நடுவர்களே, கிராமத்து குழந்தைங்களுக்கும் நகரத்து குழந்தைங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவர் சொல்ற மாதிரி பீஸா, பர்கரு, பிரியாணி எல்லாம் எதை வேணாலும் சாப்பிடுவான், டீசெண்டா சாப்பிடுவோம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா எங்க கிராமத்து குழந்தைங்க பாருங்க, உண்மையிலே ஒரு பக்கம் ட்ரௌசரை ஒரு கையில பிடிச்சிருப்பான், அவங்க அம்மா ஒரு டஜன் இட்லியை சுட்டு போடுவாங்க சார். வெள்ளத்தாத்தா மூக்குல எட்டி பார்த்தாலும் பாரதியார் மாதிரி மீசைய 2 பக்கமும் வரைஞ்சுக்கிட்டு ஒரு டஜன் இட்லியை உள்ள தள்ளிட்டு 10 நிமிஷம் கழிச்சு அவங்க அம்மா கிட்ட வெள்ளந்தியான மனசோட அம்மா தோசை ஊத்தல அப்படின்னு சொல்லி கள்ளம் கபடம் இல்லாமல் உண்ணக்கூடிய வாழ்க்கை வசந்தமான வாழ்க்கை எங்க கிட்டதான் நாங்க இருக்கு. ஒரே ஒரு விஷயம் நம்ம தாமல் கோவுக்கு சொல்லிக்கிறேன், ஏசி காத்து வாங்குற உங்களுக்கே வாழ்க்கையில அவ்வளவு வசந்தம் வீசும் போது ஓசி காத்து வாங்குற எங்களுக்கு எவ்வளவு வசந்தம் வீசுங்கிற தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. திருவிழாக்களை நீங்க அழகா சொன்னீங்க, கிராமங்கள்ல மஞ்சள் நீர் விளையாடுறதுன்னு ஒரு விளையாட்டு இருக்கும். ஏன் அந்த விளையாட்டு விளையாடுறாங்கன்னா, வெளியில இருந்து வேலை பார்க்கக்கூடியவங்க, வெளியூர்ல இருந்து வந்திருக்கக்கூடிய சொந்த சோழியெல்லாம் வந்திருக்கும் போது நோய் நொடி ஏதாவது அண்டாம இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த திருவிழாவுக்கு நிறைவா மஞ்சள் நீரை ஊத்தி விளையாண்டு அதையும் மகிழ்ச்சியா கொண்டாடினாங்க. எங்க ஊர்லயும் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாண்டாங்க. என் வீட்டுக்காரு நேரா வந்தவரு நான் வச்ச சாம்பாரை தூக்கிட்டு ஓடினாரு. எல்லாரும் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறாங்க, நானும் மஞ்சள் தண்ணி ஊத்தி விளையாடுறேன்னாரு. எனக்கு ஆச்சரியமா போச்சு, நான் வச்ச சாம்பாரை தூக்கி எதுக்குங்க ஓடுறீங்கன்னு கேக்குறேன். பேசாம நீ வைக்கிற சாம்பாரே டெய்லி மஞ்சள் தண்ணி மாதிரி தான் இருக்கு, இது வரைக்கும் எடுத்து ஊத்துறதுக்கு வழி இல்லாம இருந்தேன், எனக்கு இன்னைக்கு தான் வழி கிடைச்சிச்சுன்னாரு. கிராமத்து வாழ்க்கையில அந்யோன்யம் இருக்கும். ஒரு வீட்டுல பெரிய மருமகளும் சின்ன மருமகளும் வாக்கப்பட்டு வந்திருப்பாங்க. பெரிய மருமகளுக்கும் குழந்தை பிறந்திருக்கும், சின்ன மருமகளுக்கும் குழந்தை பிறந்திருக்கும். சின்ன மருமகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு வசதி இருக்காது, தாய்ப்பாலே கிடைக்காம போயிருக்கும். ஆனால் சின்ன மருமகளுக்கு பிறந்த குழந்தைக்கு மூத்த மருமகள் தாயாக நினைத்து அந்த பிள்ளைக்கும் தாய்ப்பால் கொடுப்பார்னு சொன்னா அதுதாங்க கிராமத்து வாழ்க்கை. அந்த வெள்ளந்தியான மக்கள் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை தான் என்றைக்குமே வசந்தம் வீசும் என்று நீங்கள் தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.